புதுச்சேரி போலீஸ் சைபர் போலீஸ் ஸ்டேஷனில் 11/7/2025 எங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஒருத்தரை நீங்கள் வேலை உங்களுக்கு நாங்கள் பண்ணி தந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் பணம் தரோன்னு சொல்லி ஒருத்தரை ஏமாத்துனாங்க. 4,50,000 ரூபா அவரை வந்து ஏமாற்றி அவரோட அக்கௌண்ட்லேருந்து இப்போ காசை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவர் எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே இந்த இதில் கேஸில் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு 30/25 எஃப்ஐஆர் நம்பர் போட்டுட்டு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். இன்வெஸ்டிகேஷனில் எங்களுக்கு ஃபர்தராக தெரிய வந்துச்சு, அக்யூஸ்ட வந்து துபாய் போயிருக்கான். அதாவது அவன் ஒரு மாதம் ஊர் சுத்த இந்த ஃப்ராடெல்லாம் பண்ணிட்டு ஒரு மாதம் ஊர் சுத்த போயிருக்கான்னு தெரிஞ்சது. நாங்கள் ஒரு லுக் அவுட் சர்க்குலர் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் பியூரோ ஆஃப் இமிக்ரேஷன்கிட்ட கொடுத்து. அவங்க எங்களுக்கு அவன் துபாயிலேருந்து மும்பையில் வந்து இறங்கினோடனே எங்களுக்கு வந்து கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி 2 பேரும் வந்துட்டாங்க துபாயிலேருந்து. அதுலேருந்து நாங்கள் புதுச்சேரி போலீஸ் உடனே அவனை போய் அரெஸ்ட் பண்ணி டிரான்சிட் ரிமாண்ட் வாங்கிட்டு புதுச்சேரிக்கு உடனே கொண்டு வந்துட்டாங்க. இதில் அவங்ககிட்ட இருந்த கம்ப்ளைனண்டோட 4,50,000 ரூபா மொத்தமாகவே அவங்ககிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணியாச்சு. ஆனால் மீண்டும் விசாரணை வந்து தொடரப்ப தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, அவன் ஒரு இடத்துல மட்டும் பண்ணலை. இதே மாதிரி அவனோட அக்கௌண்ட் மேலேயே அவன் வந்து ஒரு 1,500 கம்ப்ளைண்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 23 போலீஸ் ஸ்டேட் போலீஸ் வந்து இவனை வந்து தேடிட்டு இருக்காங்க. 23 ஸ்டேட் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நடந்த விசாரணையில் ஒரு 13 அக்கௌண்ட் எங்ககிட்ட கிடைச்சது. அந்த 13 அக்கௌண்ட்ல நாங்கள் பார்த்ததுல 101 கோடி இது வரைக்கும் அவன் மோசடி செஞ்சிருக்கிறது எங்களுக்கு தெரியுது. இவனுக்கு பின்னாடியும் இன்னும் நிறைய மக்கள் இருக்காங்க. இவனுக்கு பின்னாடி இருக்கிறவங்க காந்தி நகர்லையும் துபாயிலையும் இன்னும் மும்பைலையும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் வந்து நாங்கள் அடுத்த விசாரணையில் அவங்களையும் வந்து பிடிக்கிறோம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா, இவங்களோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு பிஸ்னஸ் ஆஃபீஸ் மட்டும் எடுத்து ஒரு 3 மாசத்துக்கு அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு அந்த ஆஃபீஸை வச்சு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வாங்கிடுறது. வாங்கிட்டு ஒரு 3 மாசத்துக்கு இந்த மாதிரி ஃப்ராடு டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிட்டு அந்த ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுறது. அந்த ஆஃபீஸ்க்கு வாங்கின சிம் கார்டோ அந்த ஆஃபீஸ்க்கு வாங்கின ஜிஎஸ்டி நம்பரோ ஃபோனோ அக்கௌண்ட்டோ அதுக்கப்புறம் அவங்க எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அது அப்படியே அவங்க தூக்கி போட்டுருவாங்க. அடுத்து திருப்பி இன்னொரு இடத்துல இன்னொரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி இதே மாதிரி பல வேலைகள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து நாங்கள் மல்டிபிள் ஆதார் கார்டும் இவங்க கிட்ட இருந்து நாங்கள் கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம். இவங்க கிட்ட இருந்த சிம் கார்டு அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் இப்போ வந்து விசாரணைக்காக நாங்கள் எல்லாமே வந்து சீஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ எங்கள் கையில் இப்போதைக்கு எங்க விசாரணைப்படி வந்ததுல 101 கோடி இது வரைக்கும் வந்திருக்கு. இன்னமும் விசாரணை போயிட்டு தான் இருக்கு. இதுக்கப்புறமும் வந்து இன்னும் எவ்வளவு வரும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 50 கம்ப்ளைண்ட் வந்து 1 கோடி மட்டுமே, 1 கோடி அண்ட் அபவ் மட்டுமே 50 கம்ப்ளைண்ட் இருக்கு இவன் மேல. 23 ஸ்டேட் போலீஸ் இவனை தேடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் ஒவ்வொருத்தரையா நாங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இவனை பிடிச்சாச்சு, அவங்களோட விசாரணை இங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கம்ப்ளைண்ட் தான் வந்தது 11 ஜூலை அப்போ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.